ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் டூயிங் இட். ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மலைக்கு மேலே நிற்கும் பொழுது வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடிந்த பின்பு சீஷர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் ஞாபகம் வருகிறது. சீஷர்களிடத்தில் மலை பிரசங்கம் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஜனங்களை வெறுமையாக விட மனதில்லை என்று சொல்லி ஜனங்களின் மேல் அவர் மனதுருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயமாக இருக்கிறது. அவரை தேடி அவருடைய சமூகத்தில், அவருக்கு முன்பாக, அவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், அவர் நம்மை வெறுமையாய் விடுகிறவரும் அல்ல, அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மனதுருகிறவராய் இருக்கிறார். 3 நாட்கள் இயேசுவின் சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்காக காத்திருந்த ஜனங்களை அவர் வெறுமையாய் விடவில்லை. அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் பசியாய் போவார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக மனதுருகினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறீர்களோ, உங்கள் சூழ்நிலைகளை தெய்வம் அறிந்தவராயிருக்கிறார், உங்களுக்காக மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். அதனால் மனசுக்குள்ள பாரம், கவலை, வேதனை இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவ பிரசன்னத்தில் வாங்க, அவரிடத்தில் அமர்ந்திருங்கள், அவருக்காக காத்திருங்கள். அவர் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். அவர் உங்களுக்காக நிச்சயமாக மனதுருகுவார். God bless you.